அன்பு மாணவர்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் இந்த தமிழாசிரியரின் அன்பு வணக்கங்கள். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை என்பார்கள். மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் என்பார்கள். மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். காரணம், வள்ளுவனும் அப்படி, அவன் வாக்கும் அப்படி. வள்ளுவன் எழுதிய 1.25 அடி திருக்குறள் இந்த உலகத்தில் நிலவும் பொழுது வள்ளுவனுடைய மனது எப்படி இருக்கும் என்பதை வணக்கம் வள்ளுவ என்கிற கவிதை புத்தகத்தில் ஈரோடு தமிழன்பன் அழகாய் படம் பிடித்து காட்டியிருப்பார். 1.25 அடியில் ஓடி வருகிறது குழந்தை, அடிபட்டு விடுமோ என அஞ்சுகிறேன் என்று வள்ளுவனுடைய வாக்காக, வள்ளுவனுடைய பிம்பமாக இருந்து ஈரோடு தமிழன்பன் பேசியிருப்பார் வணக்கம் வள்ளுவ என்கிற கவிதை புத்தகத்தில். காரணம், 1.25 அடியில் இந்த உலகத்தை அடக்கியவன், ஈரடியில் இந்த உலகத்தை அடக்கிய இன்னொரு பிரம்மன் வள்ளுவன். உலக தத்துவ ஞானிகளும் உலக கவிஞர்களும் எத்தனையோ பேசியிருந்தாலும், எத்தனையோ ஏடுகள் எழுதியிருந்தாலும், நாம் பாராட்ட மறந்து போன, நம் பாராட்ட நினைக்காமல் போன ஒரு பிரம்ம ஞானி, முதல் தத்துவ ஞானி யார் என்றால் வள்ளுவன் தான். உலகத்தில் உள்ள எல்லா கவிஞர்களும் எல்லா தத்துவ ஞானிகளும் பேசி இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் உயிர்கள் பிறப்பது ஏதோ ஒரு பற்றினை நினைத்துதான் என்று. ஆனா வள்ளுவன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் உயிர்கள் பிறக்கும் பொழுது எந்த பற்றும் இல்லாமல் வாழ்வதற்கு தான் என்பதை தன்னுடைய அதிகாரத்தில், தன்னுடைய குறள்களில் அழகாய் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். எப்படி? 133 அதிகாரங்களில் 1330 குறள்களில் பொருட்பாலில் கல்வி என்கிற அதிகாரத்தில் ஒரு குறள் ஒன்று உள்ளது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அன்பு மாணவர்களை, இந்த குறளை நன்கு உச்சரியுங்கள், நன்கு உற்று பாருங்கள். இந்த 7 சீர்களில் எந்த சீர்களிலாவது துணைக்காலை வள்ளுவன் பயன்படுத்தி இருக்கிறானா என்று. காரணம், இந்த உலகத்தில் நிலைத்து இருப்பதற்கு எந்த ஒரு துணையும் தேவையில்லை என்பதை அவன் நமக்கு சொல்லுகிறான். அதோடு மட்டுமன்று, இந்த குறளுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த ஒரே ஒரு சீர், அந்த கற்கை என்கிற ஒரு சீரை மீதம் இருக்கக்கூடிய எல்லா சீர்களிலும் போட்டு பார்த்தால் பொருள் அப்படியே பொருந்தும். அதுதான் வள்ளுவனுடைய மிகப்பெரிய வாக்கு, அதுதான் வள்ளுவன் இந்த உலகத்துக்கு கொடுத்த அதிசயம். எப்படிங்க ஐயா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிற குறளில் முதல் சீரை எல்லா சீர்களிலும் போட்டு பாருங்கள். கற்க 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 கசடர கற்க கற்பவை கற்க கற்றபின் கற்க நிற்க கற்க அதற்கு தக. இங்க ஒரே ஒரு சீரில் மீதம் இருக்க எல்லா சீர்களையும் பொறுத்து வைத்து உலக பிரம்மாண்டத்தை கொடுத்தவன் வள்ளுவன் என்கிற செய்தியோடு நிறுத்திக் கொள்கிறேன். இன்னொரு நாளில் இன்னொரு திருக்குறளின் சிறப்புகளை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.